சாரு ஏன் பணம் கேட்கிறார் என்று மனுஷ்யபுத்திரன் எழுப்பிய கேள்விக்கு என் பதில். ஒரு எழுத்தாளர் வாழ்நாள் எல்லாம் எழுதிக் கொண்டே இருக்கின்றான். ஆனால் அவன் வாழ விரும்புகிற குறிப்பிட்ட தரத்திலான வாழ்க்கை முறைக்கு தேவையான பணத்தை அவனால் எழுத்தின் மூலம் ஈட்ட முடியவில்லை. அப்போது அவன் தன் வாசகர்களிடம் உதவி வேண்டுகிறான். விரும்பியவர்கள் அளிக்கலாம், விரும்பாதவர்கள் கடந்து செல்லலாம். அவ்வளவுதான். பிறகு ஏன் இவ்வளவு வன்மம்? இப்படி மனுஷ்யபுத்திரன் தன் பதிவில் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஒரு எழுத்தாளர் வாழ்நாளெல்லாம் எழுதிக் கொண்டே இருக்கின்றான். ஆனால் அவன் வாழ விரும்புகிற குறிப்பிட்ட தரத்திலான வாழ்க்கை முறைக்கு தேவையான பணத்தை அவனால் எழுத்தின் மூலம் ஈட்ட முடியவில்லை என்றால், அதற்கு தேவையான பணத்தை வேறு முறையில் உழைத்து பயிற்சி பெற முயற்சிக்க வேண்டும். அப்படி அல்லாமல் அடுத்தவர்களிடம் அவன் வாழ விரும்புகிற குறிப்பிட்ட தரத்திலான வாழ்க்கை முறைக்கு தேவையான பணத்தை கேட்டால் அதற்கு பெயர் பிச்சைதான். அதை இணைய வழி மூலம் கேட்டாலும் சரி, தெருவில் நின்று கேட்டாலும் சரி, அதற்கு பெயர் பிச்சைதான். ஏன், எழுத்தாளர் என்றால் அவனுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் கொம்பா முளைத்திருக்கிறது? அவன் உழைத்து சம்பாதிக்க கூடாது என்று ஏதாவது சட்டம் சொல்லுகிறதா? இல்லை, அவன் உழைத்தால் அவன் சிந்தனை வறண்டு விடுமா? வாரத்திற்கு 5 நாட்கள் எழுதவும் மீதி 2 நாட்கள் உழைக்கக் கூடாதா என்ன? சாரு நீவதற்கு என்ன குறைச்சல்? பசியால் பட்டினியால் வாடிக்கொண்டிருக்கிறாரா என்ன? நல்ல வீட்டில் குடியிருக்கிறார். 3 வேளையும் நல்ல உணவு கிடைக்கிறது. வீட்டில் நாயை வளர்க்கிறார். அதற்கும் சாப்பாடு போடத்தான் முடிகிறது. குழந்தைகள் படித்து நல்ல வேலையில்தான் இருக்கிறார்கள். இதைவிட வேற என்ன வேண்டும்? அவருக்கு ஊர் சுற்ற வேண்டும், வெளிநாடு போக வேண்டும், நல்ல கிளப்பில் குடித்து ஆட்டம் போட வேண்டும். இப்படி இருக்கத்தான் அவருக்கு பணம் தேவைப்படுகிறது. இப்படி அவர் வாழ விரும்பினால் அவர் உழைக்க வேண்டுமே தவிர பிச்சை கேட்கக்கூடாது. சமூகத்தில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் வாழ விரும்புகிற ஒரு குறிப்பிட்ட தரத்திலான வாழ்க்கை முறை இருக்கும். அதற்காக உழைக்க வேண்டுமே தவிர சுயமரியாதை இழந்து அடுத்தவரிடம் யாசம் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடாது. மை லைஃப் did not give me what I wanted and it gave me what I worked for. இதை நாம் பல இடங்களில் படித்திருப்போம், கேள்விப்பட்டு இருப்போம். எதையாவது அடைய விரும்பினால் மட்டும் போதாது, அதற்கு நமது முயற்சியும் உழைப்பும் மட்டும்தான் பதிலளிக்கும். வாழ விரும்புகிற குறிப்பிட்ட தரத்திலான வாழ்க்கை முறைக்கு ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, அதற்காக உழைக்க வேண்டும். வாழ்க்கை நாம் விரும்புவதை அடிப்படையாக கொண்டு வெகுமதிகளை வழங்காது. மாறாக நாம் செய்யும் முயற்சி மற்றும் உழைப்புக்கு அது பதிலளிக்கிறது. மனுசபுத்திரன் மேலும் சொல்கிறார், பட்டிமன்ற பேச்சாளர்கள் எல்லாம் ஏதாவது உளறி மாசம் பல லட்சம் சம்பாதிக்கிறார்கள். ஆனால் நல்ல பேசக்கூடிய சாருவை யாரும் கூப்பிடவில்லை என்று வருத்தப்படுகிறார். அது உண்மைதான். ஆனால் மக்களுக்கு எது தேவையோ அதுதான் விற்பனையாகும். பிரியாணிக்கு பைத்தியமாக அடித்துக் கொள்ளும் இடத்தில் நான் தயிர் சாதம் விற்பனை செய்கின்றேன், அதை வாங்க ஆளில்லை என்று வருத்தப்படுவது போலத்தான் பட்டிமண்டல பேச்சாளர் சாருவின் நிலை இருக்கிறது. அதற்காக மக்கள் வருத்தப்பட்டு அவருக்கு அள்ளி கொடுக்கப் போவதில்லை. எல்லோரும் அவரவர் வாழ விரும்புகிற குறிப்பிட்ட தரத்திலான வாழ்க்கை முறைக்கு அவரவர்தான் உழைக்க வேண்டும். இந்த எளிமையை புரிந்து கொள்ளாத ஒருவர் எப்படி சமூகத்தில் சிறந்த எழுத்தாளராக இருக்க முடியும்?